அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருக்கே ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை அறைகூவி அழைக்கிறார். We must give pleasant surprise to our God by our godly commitment, dedication and consecration. பாலைவனை சோலை வழங்கும் தேன்துளி நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டு சந்தோஷப்படுகிறேன். இந்த வசனத்தை வாசித்து தியானித்து என் வாழ்க்கையிலே கடைபிடித்து உங்களுக்கு கொடுப்பது தேவன் எனக்கு கொடுத்திருக்கும் மகா பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷமே என் வாழ்க்கையிலே என்னை மிகவும் உற்சாகமூட்டுகிறது. அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒயசஸ் மினிஸ்ட்ரிஸ் இன்டர்நேஷ்னலுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்தியா மட்டுமல்ல, இந்தியாவின் பல தேசங்கள், இந்தியாவை விட்டு பல தேசங்களிலும் இதுவரை சூஷனம் அறிவித்தது போல இன்னும் அறிவிப்பதற்கு நான் ஆவலோடு இருக்கிறேன். ஸ்ரீலங்காவிலே 1 லிட்டர் பெட்ரோல் 800 ரூபாய் என்று ஒரு போதர் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தார். இப்பொழுது பஸ் எதுவும் ஓடவில்லையா, ஆகவே யாரும் அலுவலகங்களுக்கு சென்று வேலை செய்ய முடியாதாம். அந்த அரசாங்கமே 2 முறை மட்டும் நீங்கள் சாப்பிட்டால் போதும் என்று டிவியிலே அவர் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்களாம். நீங்களே நினைத்து பாருங்கள் எப்படி தேசங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது என்று. இந்த தேசத்திற்காக திறப்பில் நிற்பதற்கும் சுவரை அடைப்பதற்கும் ஆண்டவர் ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசத்தை காட்டாத ஆசாரிகள் ஏராளம். இந்த உலகத்தில் ஆண்டவர் உரைக்காதிருந்த உரைக்கும் தீர்க்கதரிசிகள் ஏராளம். அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறவர்கள், குற்றமற்ற இரத்தத்தை சிந்துகிறவர்கள், இப்படிப்பட்ட மக்களால் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். டேர் டு பி டிஃப்ரெண்ட். ஆண்டவருக்காக வேறு பிரிக்கப்பட்ட மக்களிலும் செப்பரேட்டட் ஃப்ரம் த செப்பரேட்டட் ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம் வாழ்க்கையில் நம்ம அர்ப்பணிப்போமா? சில உதாரணங்களை நான் படித்து பார்த்து எனக்கு சவாலாக இருந்தது. ஆண்டவர் அறியாதவர்களே இவ்வளவு உத்தமர்களாக இருக்கிறார்கள். ஆண்டுடைய காணியாட்சிக்கு புறம்பாக இருக்கிறவர்களே எவ்வளவு தூரம் கடவுளுக்கு பயந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னுடைய நீதி பரிசேயனுடைய நீதியை பார்க்கலாம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை கேட்டுக்கொண்டிருக்கிறார். பரிசேயன் எப்படிப்பட்டவன்? வாரத்தில் 2 முறை உபவாசம் எடுக்கிறவன், ஜீரகத்திலும் அவன் தசமபாகம் கொடுக்கிறவன், தாய் தகப்பனை மதிக்கிறவன், 10 கற்பனை மீறாதவன் பரிசேயன். அவனுடைய நீதியிலும் அதிகமாய் உன் நீதி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இறுதியிலே பரிசேயனுக்கு ஐயோ என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தமாக இருக்கிற நாம் இன்னும் பரிசுத்தமாகட்டும். சில தடவை நான் டீச்சர் சொல்கிறத பார்த்துருக்கேன். ஐயோ, இந்த பையன் 40 மார்க் எடுப்பான்னு நினைக்கலையே, ஆனால் இப்போ 90 மார்க் எடுத்திருக்கானே. ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் டு த டீச்சர்ஸ், ஷாக் டு த பேரண்ட்ஸ். அப்படித்தான் நம்ம ஆண்டவரை அசத்துகிறவர்களாக மாற வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்காத அளவிற்கு அவரை பிரியப்படுத்துகிற காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அப்பொழுது அவரே வந்து நம்மை பாராட்டுவார், நம்மோடு உடன்படிக்கை பண்ணுவார். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாதவர்களுள்ள வித்தியாசத்தை காண்பிப்பார். அவர் வர நாளிலே ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கு இடையில வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிப்பார். ஆண்டவர் பாராட்டுகிற, சந்தோஷப்படுகிற ஒரு கூட்டமாய் நாம் மாறுவோமா? வாசிப்போம். எரேமியா 35ஆம் அதிகாரம். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் ரூதா ராஜாவின் நாட்களில் எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை. நீ ரேகாபியருடைய வீட்டிற்கு போய் அவர்களோட பேசி அவர்களை கர்த்தருக்கு ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சரசம் குடிக்க கொடு என்றார். அப்பொழுது நான் அபசியனாகிய குமாரனாகிய எரேமியா மகனாகிய யசீனியாவையும் அவனுடைய சகோதரரையும் அவனுடைய குமாரர் எல்லாரையும் ரேகாபியருடைய குடும்பத்தார் அனைவரையும் அழைத்து கர்த்தருடைய ஆலயத்திலே பிரபுக்களுடைய அறையின் அருகில் வாசலை காக்கிற சல்லூமின் குமாரனாகிய மசையாவினுடைய அறையின் மேலுள்ள இத்தாலியாவின் குமாரனும் தேவனுடைய மனுஷனுமாகிய ஆனான் என்னும் புத்தருடைய அறையிலே அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து திராட்சரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபியருடைய குடும்பத்தை சேர்ந்த புத்தரின் முன்னே வைத்து அவர்களை நோக்கி திராட்சரம் குடியுங்கள் என்றேன். ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு ரேகாபின் புத்தருக்கு, அந்த வீட்டாருக்கு நீ திராட்சரசம் குடிக்க கொடு என்று ஒரு சவால் விடுகிறார். அவர் செக் பண்ணி பார்க்குறார், சோதித்து பார்க்கிறார்.
அப்படியே ஆலயத்திலே பிரபுக்களின் அறையின் அருகே இருந்த ஒரு அறையிலே திராட்சரசனால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபியுடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரின் முன்னே வைத்து அவர்களை நோக்கி திராட்சரசம் குடியுங்கள் என்ன. அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்கள் தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்திலே நீடித்திருக்கும்படி நீங்கள் உங்கள் பிள்ளைகளும் என்றைக்கும் திராட்சரம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்கள் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரத்திகளும் திராட்சரசம் குடியாமலும் நாங்கள் குடியிருக்கிற வீடுகளை கட்டாமலும் ரேகாபின் குமாரனாய் எங்கள் தகப்பன் யோனதாபின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். எங்களுக்கு திராட்சை தோட்டமும் வயலும் விதைப்பாடும் இல்லை. பார்த்தீங்களா? அவருடைய தகப்பன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தலைமுறையாக அவர்கள் திராட்சரசம் குடிப்பதில்லை. திராட்சை செடியில் தோன்றின எதையுமே அவர்கள் தொடுவதில்லை. கூடாரங்களிலே குடி இருக்கிறார். ஏன்? தகப்பன் சொல்லிவிட்டு சென்றார். அப்படி கீழ்ப்படுகிற ஒரு குடும்பத்தை எடுத்து கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு சவாலாக வைக்கிறார். நாங்கள் கூடாரங்கள் குடியிருந்து எங்கள் தகப்பனா யோனதாப் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வந்தோம். ஆனாலும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இந்த தேசத்தில் வந்தபோது நாம் கல்தேயருடைய இராணுவத்திற்கும் சீருடைய இராணுவத்துக்கும் தப்பும்படி எருசலேமுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னோம். அப்படியே எருசலேமிலே தங்கியிருக்கிறோம் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியா கொண்டாயி, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையின் கர்த்தர் உரைக்கிறார் என்றவனால், நீ போய் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளை நோக்கி, நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்கிறதில்லையோ என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட ஒரு வீட்டாரை குடும்பத்தாரை ஆண்டவர் முன்னிறுத்தி இவர்கள் தன் தகப்பனுடைய சொல் கேட்டு இதுவரையிலும் தலைமுறையாக அந்த வார்த்தை கீழ்ப்படிந்திருக்கிறார்கள் என்பவர்கள் காட்டிவிட்டு சொல்கிறார், நீங்கள் இஸ்ரவேலரே யூதா மனுஷரே என் வார்த்தையும் கேட்டு என் புத்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறதில்லையா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆம், இன்றைக்கும் அப்படித்தான். எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் சில குடும்பத்துக்கு செய்திருக்கிறார். ஆனால் அவர்கள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை. ஏதோ ஒரு குடிசையில் சின்ன ஒரு குடும்பத்தில் கூடாரத்தில் வாழ்கிறது மாதிரி குடிசையில் வாழ்கிற ஒரு கூட்டம் தாத்தா காலத்திலே சொல்லி கொடுத்த பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பரம பிதாவே என்ற ஜபத்தை சொல்லி கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறான் தாழ்ச்சியடைகிறேன் என்ற சங்கீதத்தை சொல்லி பாட்டு பாடி ஜெபித்து காலையிலும் மாலையிலும் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். அவர்களுக்கு வருகிற கொஞ்சம் பணம் ஒரு 1000 ரூபாய் இருந்தாலும் அது 100 ரூபாயை தசமமாக செலுத்துகிறார்கள். உபவாசம் எடுக்கிறார்கள். ஆண்டவருக்கு எப்போதும் காணிக்கை செலுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். தனக்கு வருகிற கொஞ்சத்தில் காணிக்கை செலுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். இதை கர்த்தர் பார்க்கிறார். ரேகாபின் புத்தர் யோனதாப் தன் தகப்பன் சொன்னது மாதிரி பின்பற்றி வந்த இந்த குடும்பத்தாரை கர்த்தர் பார்த்து திராட்சரம் குடியாதபடிக்கு ரேகாபின் குமாரனாய் யோனதாப் தன் புத்தருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகளை கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவள் இந்நாள் மட்டும் அதை குடியாமலும் தன் தகப்பனுடைய கட்டளை கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமல் போகிறீர்கள். யாரெல்லாம் உத்தமமாக ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஓ என்று அழைக்கப்படுகிற பரிசுத்த ஆவியை பெற்றேன், அபிஷேகத்தை பெற்றேன், ஞானஸ்தானம் பெற்றேன், எங்கள் தாத்தா காலத்தில் பிஷப் என்று சொல்கிற கூட்டமாக இருந்தாலும் இந்த ஏழை குடிசையிலே வாழ்கிற ஒருவன் உத்தமனாய் வாழ்கிறவனை கர்த்தர் பார்த்து இவர்கள் கண் முன்பாக நிறுவத்ததை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை நீ கீழ்ப்படியாமல் இருப்பதை கர்த்தர் பார்க்கிறார். ஒரு குறிப்பிட்ட தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து தலைமுறையாய் ஒரு சந்ததி கீழ்ப்படிவதையும் தேவாதி தேவன் உனக்கு தேவனாக இருந்து உனக்கு சொன்ன வார்த்தைகளையும் புத்திமதியை கீழ்ப்படியாமல் போனதையும் கர்த்தர் பார்த்திருக்கிறார். இப்போ ஒப்பிட்டு பேசுகிறார். எத்தனை நன்மைகளை உனக்கு செய்தேன், செங்கடலை திறந்தேன், சேனைகளை முறியடித்தேன், எரிக்கோ கோட்டை உடைத்தேன், யோர்தானை பின்னிட்டு திரும்ப வைத்தேன், வான மன்னாவினால் போஷித்தேன், கண்மலை தண்ணீரை நான் உனக்கு கொடுத்தேன், வியாதி வந்தபோது அடிக்கப்பட்ட வெங்கல சர்ப்பத்தால் உன்னை நான் குணமாக்கினேன், பகலிலே மேகஸ்தம்பமாய் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் இருந்தேன், உன் வஸ்திரம் பழமையாய் போகவில்லை, உன் செருப்பு கிழிந்து போகவில்லை, அருமையான கானானை உனக்காக தந்தேன். ஏன் என் சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் நீ போகிறது என்ன?
என்னை விட்டு நீ போகிறதுக்கு என்ன அநியாயத்தை கண்டாய்? நான் என்ன செய்தேன் என்னை விட்டு போவதற்கு? உனக்கு நல்ல குடும்பத்தை கொடுக்கவில்லையா? நீ சுவாசிப்பதற்கு ஆக்சிஜனை கொடுக்கவில்லையா? சூரியனை கொடுக்கவில்லையா? மழையை கொடுக்கவில்லையா? நடப்பதற்கு காலை கொடுக்கவில்லையா? துடிக்கும் இதயத்தை நான் உனக்கு கொடுக்கவில்லையா? வாங்க மூச்சுக்கு ஒரு நுரையீரல் கொடுக்கவில்லையா? யோசிப்பதற்கு கம்ப்யூட்டர்லேருந்து எது உனக்கு வேண்டுமோ எல்லாவற்றையும் யோசிப்பதற்கு சின்ன மூளையை ஒரு சின்ன கூட்டுக்குள் நான் வைக்கவில்லையா? உன் இதயத்தை பாதுகாப்பதற்கு ஒரு கூடு நான் உண்டாக்கவில்லையா? எத்தனை எத்தனை வினோதமாய் பிரம்மாண்டமாய் உன்னை நான் படைத்தேனே. என் சொல் பேச்சை கேட்காமல் நீ போகிறது என்ன? யோனதாபின் புத்தர்களை பார், அவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் குடும்பம் அப்படியே கீழ்ப்படுகிறதே. அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்களை பின்பற்றாமல் அவனவன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் நடக்கையை சீர்திருந்துங்கள், அப்பொழுது உங்களுக்கு உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்தில் குடியிருப்பில் என்று சொல்லி தீர்க்கதரிசியாகிய நான் ஊழியக்காரரை நான் உங்களிடத்தில் ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தும் நீங்கள் உங்கள் செவியை சாயாமலும் எனக்கு கீழ்ப்படியாமலும் போனீர்கள். என்னை விட்டு வேறு தேவர்களை நமஸ்கரிக்க வேண்டாம், என் தேவனை விட்டு வேறு தேவர்களை நீ பின்பற்ற வேண்டாம், பொல்லாத வழியிலே நீ போக வேண்டாம். உனக்காக அருமையான தேசத்தை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று உனக்கு தீர்க்கன்னு சொல்ல தீர்க்கதரிசிகளை அனுப்பியிருந்தோம், ஊழியக்காரர்களை நான் அனுப்பியிருந்தோம். நீ செவி சாயாமல் எனக்கு கீழ்ப்படியாமலும் போனதென்ன? எத்தனை பிரசங்கம் கேட்குறோம்? எந்த யூடியூப்பில் எத்தனை பிரசங்கம் வருகிறது? ஒரு காலகட்டத்தில் யூடியூப்னா என்னன்னே தெரியாது. ஒரு சின்ன பழைய கிராம்ஃபோன் ரெக்கார்டில் பாட்டு தான், அதில் பிரசங்கம்லாம் கேட்க முடியாது. இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது? லேப்டாப் இருக்குது, சிடி பிளேயர் இருக்கிறது, பெரிய பெரிய நெட்டெல்லாம் இருக்குது, இன்டர்நெட்லாம் இருக்குது, எல்லாம் மெசேஜாக இருக்குது. இதை கேட்கலையே. யார் என்ன பார்க்குறீங்க? ஸ்டூப்பிட் ஜோக்ஸ் பார்க்குறீங்க, ஏதோ ஒரு கார்ட்டூன் பார்க்குறீங்க, அருவருப்பான வார்த்தைகள் சொல்கிற கார்ட்டூன்ஸை பிள்ளைகளுக்கு போட்டு கொடுக்குறார்கள். வீட்டில் நல்லா தான் பேசுகிறீங்க, அவங்க ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. எங்கேருந்து வந்துச்சு? கார்ட்டூன்லேருந்து வந்தது. பணம் பணம் பணம். ஞாயிற்றுக்கிழமை கூட ஆராதனைக்கு வராமல் பணம் சம்பாதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். காலை 5 மணிக்கு ஆராதனை போயிடும் சிஸ்டர். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஐயோ 5 மணிக்கே போகிறீங்களா? ஏன் சிஸ்டர் 5 மணிக்கே போகிறீங்க? அதுவா 7:30க்கு நாங்கள் வேலைக்கு போயிடுவோம். அதுக்கு 5 மணி ஆராதனை. அதுக்கு 5 மணி ஆராதனை வச்சுருக்கிறாரு எங்கள் பாஸ்டரு. ராவெல்லாம் தூங்காமல் காலைல 5 மணிக்கு ஆராதனை அதுக்காக வச்சுருக்கிறாரு வேலைக்கு போகிறதுக்கு. ஓய்வு நாளை பரிசுத்தமாக அனுசரிக்க மறவாதிருப்பாயாக. 6 நாள் கொடுத்தாரு ஆண்டவர். ஒரு நாள் அது 2.5 மணி நேரம் தான். சிலருக்கெல்லாம் 1 மணி நேரம் ஆராதனை. 2 பாட்டு கொஞ்சம் பிரசங்கம் முடிஞ்சுது. டிவி 3 மணி நேரம் பார்க்குறாங்க ஒரு ஃபிலிம். சமைக்கிறதுக்கு எத்தனை மணி நேரம் எடுக்கிறாங்க? ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஷார்ட் அண்ட் ஸ்வீட் 1 மணி நேரம், அது ஒன்று முடிஞ்சு கடமைக்காகவா கர்த்தரை நீ ஆராதிக்கிறாய்? ஐயோ ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகாட்டா இன்க்ரிமெண்ட் போனஸ் கிடைக்காது, பிள்ளைக்கு மெடிக்கல் காலேஜ் இடம் கிடைக்காது, அதுக்கா? உலக நன்மைக்காக மாத்திரம் நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிறோமா? என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, சொந்த இரத்தத்தை கொடுத்து நம்மை சம்பாதித்த தேவனுக்கு நீ செலுத்துவது என்ன? நீங்கள் போடுற பணம் எல்லாம் அங்கே இதெல்லாம் பேப்பர் வேல்யூ. கடவுளுக்கு பரலோகத்தில் இந்த பேப்பர்லாம் செல்லுபடி ஆகாது. ஆனால் பரலோகத்தில் உன் துதி போகிறது, உன் கண்ணீர் போகிறது. கண்ணீரை வெடிக்கிற பாதத்தில் சிலுவேண்டையில் வந்து செய்த பாவத்திற்காக கண்ணீர் வெடித்து, தகப்பனே பரத்துக்கு ஒரு தான் உனக்கு ஒரு தான் நான் பாவம் செஞ்சுட்டேன், என் பாவத்தை மன்னியும் என்று கதறின ஞாபகம் இருக்கிறதா? How long since you knelt down by your bedside and whisper your prayer? How long since you opened the Bible and read a word? How long you fasted and prayed in the presence of God? How long? எத்தனை நாள் ஆச்சு எண்ணி பாருங்க. I'm too busy. You're too busy for God. God will say I'm too busy for you. அதான் வேதம் சொல்லுது, when you get into a problem, God will say I laugh at your calamity. ஒரு பிரச்சனை இருக்கும்போது என்னை கூப்பிட்டேன்னா உன் பிரச்சனையை பார்த்து நான் சிரிப்பேன்னு சொல்கிறாரு ஆண்டவர். நகைப்பேன், சந்தோஷத்தில் சிரிக்கிறது கிடையாது. ஏய் நல்லா இருக்க சமயம் என்கிட்ட வரல, இப்போ நான் உன்கிட்ட வர்றது கிடையாது. தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவர், மாறுகிறவனுக்கு மாறுகிறவர். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, எல்லாம் சாதகமாக இருக்கும் பொழுது
நீ ஆண்டவரை தேடலை, ஒரு பிரச்சனை வருதுமே ஆண்டவர் எனக்கு தெரியாது பண்ணுறாரு. திஸ் இஸ் த டே God has made to follow him and worship him and obey him. நான் ஊழியக்காரில் அனுப்புனேன். எத்தனை தீர்க்கதரிசனம் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க, எவ்வளோ தீர்க்கம் சொல்லியிருக்கிறாங்க. மனம் திரும்பலையே, மனம் திரும்பலையே. எத்தனை வாட்டி சொல்லியாச்சு, எத்தனை வாட்டி யூடியூப்பில் வான் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறவங்க நீ வெறுக்கிறீங்க. எப்பா இவங்க ரொம்ப ஓல்டு ஃபேஷன். அதுவும் என்னெல்லாம் நிறைய சொல்லுவாங்க, வெள்ளை சாரி கட்டிட்டு வந்துட்டாங்க, வேறு ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது. ஆமாம், ஒன்றுமே எனக்கு தெரியாதுங்க, இது மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஆண்டவர் சீக்கிரமாக வராரு. பரிசுத்தமாக இருக்கிறவன் பரிசுத்தமாக இருக்கணும், அதை தவிர எனக்கு எதுவும் ஒன்றும் தெரியாது. எனக்கு தெரியாது உலகத்தில் என்ன இருக்குது, ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. ஆனால் நான் பார்த்தான்னா சொல்லுவேன். என்னை யார் வெறுத்தாலும் சரி நான் சொல்லுவேன், எனக்கே நான் சொல்லுவேன். ஆண்டவர் சொல்லுவார், நீ துன்மார்க்கனை நீதிமான எச்சரிக்கையாகிட்டா அவன் ரத்த பழி உன் கையில் கேட்பேன். ஆமாம், ஆனால் இப்போலாத்து கையை கழுவுனான், உன்னை இப்போலாத்து கையை கழுவ முடியாது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, தண்ணி பாவத்தை கழுவ முடியாது. must be washed by the precious blood of God. ஆண்டவர் ரத்தமே உன்னை சுத்திகரிக்க முடியும். என் பேச்சுக்கு நீ செய்தியை சாயாமல் என கீழ்ப்படியாமல் போனீர்கள். இப்போதும் ரேகாபின் குமாரனா யோனதாபின் புத்தர் தங்கள் தகப்பன் தங்களுக்கு கட்டளையிட்ட கற்பனையை கை கொண்டிருக்கும் போது இந்த ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால், இதோ நான் அவரிடத்திலே பேசியும் அவர் கேளாமலும், நான் அவர்களை நோக்கி கூப்பிட்டும் அவர்கள் மறுவுத்திரு கொடாமலும் போனபடியினால், யூதாவின் மேலும் எருசலேமின் குடிகள் எல்லார் மேலும் நான் அவர்களுக்கு விரோதமாய் சொன்ன எல்லா தீங்கையும் வர பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்கிறார். உடைய வார்த்தைக்கு, தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைக்கு ஒவ்வொரு வாரம் கேட்குற பிரசங்க கீழ்ப்படி இல்லைன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை பற்றி சொன்ன எல்லா தீங்கையும் வர பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஆண்டவர் சொன்னார் எசேக்கியேல் 14, ஒரு தேசம் எனக்கு ஒரு தீமை செஞ்சானா, தீங்கு செஞ்சானா, பின்வாங்கி போனால் பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், துஷ்டம் இருக்கும். எத்தனை தேசத்தில் பஞ்சத்தில் இருக்கிறாங்க. தேசத்தின் பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை. நேற்று வரை கோடீஸ்வரன், 8 பெட்ரூம் ஹவுஸ், ஃபெராரி கார், இன்றைக்கி ஒரு பிளேட் சோறுக்காக எத்தனையோ தேசங்கள் கடந்து எல்லை தாண்டி நிற்கின்றார்கள். தேசத்தை விட்டு ஓடிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். 50% மக்களுக்கு ஒரு தேசத்தில் இனிமேல் ஆகாரம் இல்லையாம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். ஏன்? என் நாமம் தெரிக்கப்பட்ட ஜனங்களே, உங்களை நீங்களே தாழ்த்தி பொல்லாத வழியை விட்டு திரும்பி என் முகத்தை தேடினால் நான் தேசத்திற்கு சேமத்தை தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேனே. ஏன் இந்த பெரிய தீங்கு வந்தது? ஏன் இந்த பெரிய தீங்கு வந்தது? யோனதாபின் புத்திரரை பாருங்கள். அவர்கள் தகப்பன் பேச்சை கேட்டு குடிக்கக்கூடாதுன்னு சொன்னபடியால் திராட்சை செடியில் ஒரு கொடியை கூட தொட்டு பார்க்காம அவர்கள் கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். தலைமுறை தலைமுறை நானும் என் குழந்தைகளும் என் குடும்பமும் தொடுவதில்லை. ஏன்? ரேகாப், யோனதாப் என் தகப்பன் சொல்லிவிட்டு போயிருக்கிறார், நாங்கள் தொட மாட்டோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் உங்களுக்கு கட்டளிட்டபடியெல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேல் தேவனாய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பின்னும் எரேமியா ரேகாபுடைய குடும்பத்தாரை நோக்கி, நீங்கள் உங்கள் தகப்பனாய் யோனதாபின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கட்டளையெல்லாம் கை கொண்டு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேல் தேவனாய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனா யோனதாபுக்கு இல்லாமல் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற ஒரு கோத்திரம் அல்ல இந்த ரேகாபின் கோத்திரம், காணியாட்சிக்கு புறம்பான ஒரு கோத்திரம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இஸ்ரவேலரே, யூதா மனிதரே, என்னை விட்டு பின்வாங்கி போய் நான் சொன்ன பேச்சை கேட்காதனால நான் கொஞ்சம் ரீப்ளேஸ் உங்களுக்கு பதிலாக நான் பாருங்கள். இப்போ ரேகாபின் புத்திர எனக்கு முன்பாக நான் யோனதாபுக்கு இல்லாமல் போவதில்லை. ரேகாபின் குடும்பத்தில் உள்ள யோனதாபுக்கு நான் சொல்கிறேன், நீ எனக்கு முன்பாக நிற்பாய். ப்ரொமோஷன் ப்ரொமோஷன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, இஃப் யூ ஒபே காட் ஆல்வேஸ் ப்ரொமோஷன். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் சொல்வார், யோனதா எனக்கு முன்பாக நிற்கிற புருஷன் ரேகாபின் குமாரனா யோனதாபுக்கு இல்லாமல் போவதில்லை. இதுக்கு மேலே என்ன வேணும்? யோனதாபே, உனக்கு என்ன வேணும்? யூ ஸ்டாண்ட் பிஃபோர் காட். வாட் ஆனர் இட் இஸ். இந்த மந்திரி, சீஃப் மினிஸ்டர்கள், பிரைம் மினிஸ்டர் கிட்ட 2 பேர் நிற்பாங்க, பிளாக் கேட்.
அவங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து எல்லா வீடியோலேயும் வருவாங்க, எல்லோரும் அவங்களே பார்ப்பாங்க. அவங்க பின்னால் நிற்கணும். அந்த முதல் மந்திரியே இல்லாட்டா பிரதம மந்திரி பின்னால் தான் நிற்கணும். இதை அப்படி ஏன் முன்னால் நிற்பேங்கிறார் ஆண்டவர். கர்த்தருக்கு கீழ்ப்படிவோமா, அல்லாவிட்டு அவரை விட்டு வழி விலகி போகிறோமா? இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இஸ்ரவேல் வழி தப்பி போகையில் என்னை விட்டு தூரமானவர்களும் என்னை விட்டு வழி தப்பி தங்கள் நரகலான விக்கிரங்களை பின்பற்றினர்களாகிய லேவியரும் தங்கள் அக்கிரமத்தை சோப்பார்கள். ஆயிலும் அவளின் ஆலயத்தின் வாசல்களை காத்து என் ஆலயத்தில் ஊழியம் செய்து என் பரிசுத்த ஸ்தலத்திலே பணிவிடைக்காராக இருப்பார்கள். அவள் ஜனங்களுக்காக தகன பலிகளை மற்ற பலிகளை செலுத்தி இவர்களுக்கு ஊழியம் செய்யறதுக்கு இவர்கள் முன்பாக என் பரிசுத்த ஸ்தலத்திலே பணிவிடைக்காராக இருப்பார்கள். லேவியர் மத்தியில் 2 விதமாக கர்த்தர் பிரிக்கிறார். லேவியர் என்னுடையவர்கள், எப்பொழுதும் ஆராதனை தான் அவருடைய வேலையே. ஆராதனை, ப்ரொஃபஷன் இஸ் வொர்ஷிப், ஆராதிக்கிறது அவங்க வேலை. ஆனால் ஒரு கூட்டம் லேவியரை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அவர்கள் பின்வாங்கி போன லேவியர்கள், வழி தப்பி போன லேவியர்கள், நரகலான விக்கிரங்களை பின்பற்றினாகிய லேவியர்கள், லேவியரிலும் நரகலான விக்கிரத்தை பின்பற்றினவர்களும். யூ ஆர் எ லீவைட். God has chosen you to be a Levite. ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். ஆனால் ஆசாரியர்களே ஒரு கூட்டம் ஆண்டவருக்காய் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். they separated from the separated. வேறு பிரிக்கப்பட்ட மக்கள் இஸ்ரவேல், அவர்களிலும் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் இந்த லேவியர்கள். ஆண்டவருக்கு எப்போதும் பரிசுத்தமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் என்ன பண்ணினார்கள்? இப்போ நரகலான விக்கிரகங்களை பின்பற்றினவர்களாய் போன லேவியர்கள். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என் ஆலயத்தில் தான் இருப்பேன், அவர் ஆலயத்தில் நான் வைப்பேன். ஆனால் அவர்கள் இவருடைய நரகலான விக்கிரங்களுக்கு முன்பாக நின்று அவர்களுக்கு ஊழியம் செய்து இஸ்ரவேல் வம்சத்தாரை அக்கிரமத்தில் விழப்பண்ணினபடியால் நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக உயர்த்தினேன். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சோப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்வதற்கு விக்கிரகத்தை உருவாக்கினது யார் தெரியுமா? ஆரோன், லேவியன். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு விரோதமாக ஒரு விக்கிரகத்தை நீங்கள் ஊழியம் பண்ணினீங்களே, அந்த விக்கிரகத்துக்கு நீங்கள் ஊழியம் செய்தீங்களே, அதனால் நான் உங்களை நான் என்ன பண்ண போகிறேன்? நீங்கள் ஆலயத்தில் இருப்பீங்க, ஆனால் என்கிட்ட வர மாட்டீங்க. அவளை எனக்கு ஆராதனை செய்யும்படி என் சமீபத்தில் வராமலும் என்கிட்ட வரக்கூடாது. மகா பரிசுத்தமான ஸ்தலத்தில் என் பரிசுத்த வஸ்துக்கள் யாதொன்றை கிட்டாமல் இருக்க வேண்டும். அவர்கள் தங்கள் லட்சியம் தங்கள் செய்த அருவருப்புகளையும் சுமப்பார்கள். உன்னை பெரிய ஒரு அழைப்பில் நான் அழைச்சிருக்கிறேன். ஐ ஹவ் பிக் பிளான் ஃபார் யூ. பிளான் இஸ் ஃபார் யூ, குட் பிளான். பெரிய திட்டத்தை நான் வச்சுருக்கிறேன். ஆனால் என்னை விட்டு பின்வாங்கி போனல, ஆனால் என்கிட்டே வராதுங்கிறார். சமயம் அப்பா வந்து கோத்தில் சொல்லுவார் பிள்ளைங்களை, என்கிட்ட வராதேன்னு. ஆனால் மறுபடியும் பிள்ளையை தூக்கி மடியில் வச்சுக்குவார். ஆனால் ஆண்டவர் பாருங்க, என்கிட்ட வராத, நீ என்னை விட்டு பின்வாங்கி போனேன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, நமக்கு என்ன இன்பம் தெரியுமா? அவரை அண்டி கொண்டிருப்பதே நலம், அவருடைய பிரசன்னத்தில் வாழ்வதே நமக்கு நலம். அவருடைய பிரசன்னத்தில் ஆனந்தத்தில் அபிஷேகம் உண்டு. பார்த்தீங்களா? லேவி கோத்திரத்தான் மோசே, ஆனால் பிரசன்னத்தை விரும்பினான். ஆனால் ஆரோன் விக்கிரகத்தை பண்ணிட்டான். இப்போ ஆரோன் என்ன சொல்கிறாரு? எனக்கு ஆரோன் வேண்டாம், அவனுக்கு பிள்ளைகளும் எனக்கு வேண்டாம், நாதபி எனக்கு வேண்டாம். ஆனால் மோசே எங்கே உண்மை உள்ளவன், was faithful in my house. எனக்கு எங்கே உண்மை உள்ளவனாக அவன் இருந்தான். ஆண்டவர் சொன்னபடி ஆசாரிப்பு கூடாரத்தை அவன் அதை கட்டி முடித்தான். தேவனுடைய பிரசன்னம் வந்து இறங்குச்சு, மகிமை இறங்குச்சு. என்னை கேட்டுக்கொண்டது கர்த்தருடைய பிள்ளை, ஆலயத்தின் சகல வேலைகளுக்கும் அது செய்யப்பட வேண்டிய எல்லாவற்றையும் நான் அவர்களை அதில் காவல் காக்கலாய் கட்டளையிடுவேன். இஸ்ரவேல் புத்தரே, என்னை விட்டு வழி தப்பி போகையில் என் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை காக்கிற சாதோக்கின் புத்தராய லேவியர் என்னும் ஆசாரியர்களே, எனக்கு ஆராதனை செய்ய என் சமீபத்தில் சேர்ந்து நனத்தையும் இரத்தத்தையும் எனக்கு செலுத்த என் சந்தையில் நிற்பார்கள் என்று கர்த்தராய் ஆண்டவர் உரைக்கிறார். He separated a group of Levites, children of Sadok. விசேஷமாக அவங்களை எடுத்து காட்டுறாரு பாருங்க. ஆண்டோடைய இதயத்தை டச் பண்ணிட்டாங்க, இதயத்தை தொட்டுட்டாங்க. ஆண்டவர் உள்ளம் உருகிட்டு அவருக்கு. இவ்வளோ பேர் கெட்டு போகிறாங்களே, நீங்கள் எங்கட கெட்டு போகலை? இல்லை, we love our God. தேவனை நாங்கள் நேசிக்கிறபடியால் அந்த ஆசாரியர்களோடு கூட அந்த லேவியர்களோடு எங்களுக்கு ஒரு தொடர்பு கிடையாது. நாங்கள் தேவனோடு நிற்போம். ஆண்டவர் என்ன சொல்ல, அவர்கள் ஆராதனை செய்ய
என் சமீபத்தில் வர வேண்டும். இந்த தப்பி போனாங்களே லேவியர்கள், வெளியே நெல், ஆடு கொண்டுருவோம், மாடு கொண்டோம், வெட்டு, உனக்கு வெட்டுக்கு திறமையெல்லாம் நீ காட்டு, அங்கே நிறைய கூட்டங்கள்லாம் இருக்கும், உன்னை பாராட்டுவாங்க. ஆனால் இன்னொரு கூட்டம் பாருங்கள், என் சன்னதிக்கிட்ட வருவாங்க, அவங்கள யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் என் சன்னிதானத்திலே அவள் என் பரிசுத்தத்திலே பிரவேசிப்பார்கள். இவர்களே எனக்கு ஆராதனை செய்ய என் பீடத்தை கிட்டி வந்து என் காவலை காப்பார்கள். எல்லாரும் ஆராதனை ஆராதனை, ஓ டான்ஸ், அதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க. ஆர் யூ அ சைல்ட் ஆஃப் சாதோக்? நீ சாதோக்குடைய புத்திரனா? அதான் ஆண்டவர் கேட்குறார். நீ மட்டும்தான் அவர்கிட்ட போக முடியும். மற்றவெல்லாம் மனுஷனுக்கு முன்னால் நிற்பான், மனுஷனை பிரியப்படுத்துவான், மனுஷனை இம்ப்ரெஸ் பண்ணுவான். ஓ அவர் அப்படிங்க இப்படிங்க மனுஷன்தான். ஆனால் கடவுள் சொல்கிற ஒன்று எனக்கு தெரியாதுப்பா, நோய் நாட் ஒன்று எனக்கு தெரியாதுப்பா. நீ எங்கேயோ அவுட் ஆகிட்ட கேம்லேருந்து, நீ வழி தப்பி போயிட்ட, என்கிட்ட வராத. ஆனால் நீ இருப்ப. நிறைய ஊழியக்காரங்களை நான் பார்க்குறேன், நல்லா தான் ஊழியம் ஜனங்கள்லாம் பாராட்டுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், ஒன்றை எனக்கு தெரியாதுப்பா ஒன்று சொல்லுவார். அன்றைக்கி பெனியின் சொல்கிறத நான் பார்த்தேன். ஏதோ நிறைய பேர் ஆசாரியர்கள் தப்பாக வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்காங்க, ஆண்டவர் கீழ்ப்படியலை. ஆனால் ஸ்டேஜில் போனோன்னு அப்படியே அபிஷேகம் இறங்குது, ஜனங்க கீழ்டாங்கிறாங்க. அது எப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டாராம். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் உன்னை பரிசுத்தப்படுத்தும், ஆனால் உண்மையில் இருக்கிற அபிஷேகம் ஜனங்களுக்காக கிரியை செய்யும். ஆமாம், உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் உன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் உண்மையில் இறங்கும் பாரு, நீ மேடையில் நிற்கிற இறங்கும் பாரு, அது உனக்காக இல்லை, அந்த ஜனத்துக்காக. ஒரு உதாரணம் சொல்ல போனால், மோசே ஆண்டவர் கண்மலையை பார்த்து பேசணும், அவன் அடிச்சிருவான். தண்ணி வந்ததா வரலையா? வந்தது. ஏன்? ஜனத்துக்காக. அதனால் இந்த பின்வாங்கி போன ஆசாரிகள் ஆடினாலும் பாடினாலும் அதனால கிரியை நடக்கும், ஜனங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க, ஜனங்களை சந்தோஷப்படுத்துவாங்க. ஆனால் ஆண்டவர் அதனால் சந்தோஷப்படுறது கிடையாது. ஆனால் பின்வாங்காமல் இருக்காங்க பாருங்கள் சாதோக்கின் புத்தர்கள், அவள் ஆண்டவருக்கு முன்பாக நிற்பார்கள். உட்பிரகாரத்தின் வாசலுக்குள் பிரவேசிக்கும் போது சணலூல் வஸ்திரங்களை உடுத்தி கொள்வார்களாக. அவள் உட்பிரகாரத்தின் வாசல் உள்ளேயும் ஆராதனை செய்கையில் ஆட்டுமயிர் உடுப்பை தரிக்கலாக. அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் கூட, அவன் என்ன சட்டை போடணும்னு கூட ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு. நீ என்ன வஸ்திரம் போடணும் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு. அவர்கள் தலைகளில் சணல் நூல் கொல்லாக்களையும் அவருடைய இடைகளில் சணல் நூல் சல்லடங்களையும் தரிக்க வேண்டும். வேர்வை உண்டாக்கத்தக்க யாதொன்றையும் அறையிலே கட்டலாகாது. அவர்கள் வெளிப்பிரகாரமாக புறமுற்றத்திலே ஜனங்களிடத்திலே போகும்போது அவர்கள் தங்கள் ஆராதனை சமயத்தை உடுத்தியிருந்த தங்கள் வஸ்திரங்களை கழற்றி அவருடைய பரிசுத்த அறைவீடுகள் வைத்து வேறே வஸ்திரங்களை உடுத்தி கொள்ள கடவர்கள். தங்கள் வஸ்திரங்களாலே ஜனங்களை பரிசுத்தப்படுத்தலாகாது. அவர்கள் தங்கள் தலைகளை சிறையாமலும் தங்கள் மயிரை நீளமாய் வளர்க்காமலும் தங்கள் தலைமையரை கத்திரிக்க கடவர்கள். பார்த்தீங்களா, இந்த ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற ஆசாரியர்கள் எப்படி தலைமுடி வெட்டணும் கூட ஆண்டவர் சொல்லியிருக்காரு. என்ன துணி போடணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, ஆண்கள் நீளமாக முடி வளர்க்கக்கூடாதுன்னு வேதத்தில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்தோன்னா கிட்டார் வாசிக்கிறவங்க, பாடுறவங்க, ப்ரீச் பண்ணுறவங்க, அந்த ஹேர் ஸ்டைல் அங்கேயும் ஆடனான ஒரு ஸ்டைலாக வருதுன்னு சொல்லி அதை அப்படியே நீட்டமாக போட்டிருக்காங்க. இதை கூட ஆண்டவர் வச்சுருக்காரு. நீ விழுந்து போன ஆசாரியனா அல்லாட்டா பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிற ஆசாரியனா? தலைகளை சரியாமலும் தங்கள் மயிரை நீளமை வளர்க்காமலும் தங்கள் தலைமையரை கத்தரித்து போட கடவர்கள். ஆசாரியர் ஒருவனும் உட்பிரகாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது திராட்சரசம் குடிக்கலாகாது. பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் இல்லாதற்கும் தீட்டானுக்கும் தீட்டாளருக்கும் இருக்கும் வித்தியாசத்தை என் ஜனங்களுக்கு போய்த்து அவர்களுக்கு தெரிய பண்ண கடவர்கள். என்ன அழகாக ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு பாருங்க. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, சாதோக்கின் புத்தர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் அவருடைய சன்னதியிலே நின்றார்கள். நீ ஆசாரியனா? விழுந்து போன ஆசாரியனா? வெளிப்பிரகாரத்தில் நிற்கிற ஆசாரியனா? அல்லாவிட்டாலும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நிற்கிற சாதோக்கின் புத்தர்னா? உன் வாழ்க்கையில் உன்னுடைய நடை, உடை, உன்னை ஹேர் கட், தலைமுடி எப்படி வைக்கணும் எல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு. இவ்வளவு நீ பின்பற்றினாதான் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடியும். நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. கீழ்ப்படிவாயா, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பிள்ளையாக இருப்பாயா, ஆண்டவரை பெரியப்படுத்துவாயா. கர்த்தரே சொல்லுவார், சாதோக்கின் புத்தர்கள் எனக்கு முன்பாக நிற்பார்கள். எத்தனை ஆச்சரியம்! அப்படி தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணும். அன்பை இறக்கும் நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, யோனதாவின்
சரித்திரத்தையும் சாதோக்கின் புத்தருடைய சரித்திரத்தையும் எங்களுக்கு சொல்லி எங்களை எச்சரித்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, மற்றவர்கள் விழுந்து போன ஆசாரியர்களைப் போல அல்ல ஆண்டவரே, மற்றவர்களைப் போல அல்ல ஆண்டவரே. நாங்கள் வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறீரப்பா. உங்களுடைய சன்னிதானத்தில் இருக்கிற நாங்கள் வித்தியாசமானவர்கள். எங்களுடைய நடையில், எங்கள் உடையில் ஆண்டவரே, தலையை எப்படி சீவுறது, எப்படி சவரம் பண்ணுறது, எல்லாமே வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறது. We should be dare to be different to stand before you, God. உமக்கு முன்பாக நிற்பதற்கு நாங்கள் வித்தியாசமானவர்களாக இருக்கணும் ஆண்டவரே. உலகத்து போல ஒத்து ஓடுறலா இல்லை, உலகத்துக்கு எதிராக ஓடுகிறவர்களாய் எங்களை பார்த்தாலே உலகம் அறியும் ஆண்டவரே. நாங்கள் ஆசாரியர்கள், தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று உலகம் அறிய வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தர்களுக்கும் தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே. ஆமென்.